राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। நாடிய பொருள் கைகூடும். ராமனுடைய தோள் வலி கூறுவார்க்கே. இதை சொன்னது கம்பநாட்டு ஆழ்வார். கம்பன் ரொம்ப அழகா எல்லாருமே யாரெல்லாம் பதில் சொன்னார்களோ அத்தனை பேருமே ரொம்ப அழகா கம்பன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ராமனும் ராம விஷயமும் அயோத்தியாவும். உலகம் முழுக்க ராமனை பற்றியதான குறிப்புகள் நிறைய இருக்கு. எல்லா விதத்திலையும் எல்லா பக்கங்களிலும் எல்லா திசைகளிலுமே ராமராயாவுடைய வைபவம் கொட்டி கிடக்கு. அந்த ராமன் உலகத்தின் அடையாளம், அந்த ராமன் தேசத்தின் அடையாளம், அந்த ராமன் வீரத்தின் அடையாளம், அந்த ராமன் அன்பின் அடையாளம், அந்த ராமன் நம்பிக்கையின் அடையாளம், அந்த ராமன் சத்தியத்தின் அடையாளம், அந்த ராமன் ஒழுக்கத்தின் அடையாளம். ராமன் உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த குணங்கள், தலை சிறந்த விஷயங்கள் அப்படின்னு எது சொன்னாலும் அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு அட்ரஸ், ஒரு முகவரி அப்படின்னு இருக்கக்கூடியவன் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட ராமன் அவதாரம் பண்ண பாரத தேசம். அந்த ராமன் வாழ்ந்த தேசம் பாரத தேசம். அந்த ராமனுடைய தர்மம் சனாதன தர்மம். ராமன் யஜுர்வேதத்தை சேர்ந்தவன். யஜுர்வேதம் தெரிஞ்சவன் ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீராமனுடைய குலம் யஜுர்வேதத்தை உத்தேசிச்ச குலம். பகவானுக்கு சதுர்வேதமுமே தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுவும் தெரியும், வேதம் அதுவும் தெரியும், தவம் அதுவும் தெரியும். ராமனுக்கு தெரியாதது அப்படின்னா எதுவுமே இல்லை. எல்லாம் தெரிஞ்சவன் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமனையே தியானம் பண்ணக்கூடியவர் நம்முடைய சமர்த்த ராமதாசர். ராமனே சமர்த்தன், அந்த ராமனுடைய தாசன் இவரும் சமர்த்தன். அந்த ராமச்சந்திரமூர்த்தி உலகம் முழுக்க ஜனங்களுக்கு நன்மை சொல்பவன், நன்மை செய்பவன், ரெண்டுமே உண்டு. அந்த ராமன் அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் என்னைக்குமே உண்டு. அந்த ராமனை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் சமர்த்த ராமதாசர். அதனாலதான் தைரியமாக மசூர்ல ஹனுமான் கோவில் ஸ்தாபிதம் பண்றார். ராம ஜன்ம உற்சவம் பண்றார்.
இந்த ராமஜென்ம உற்சவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது. இந்த சமர்த்த ராமதாசருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. ஒவ்வொரு ஊர்லேயுமே அவர் நிறைய சிஷ்யர்களை அழகா தயார் பண்றார். இந்த மசூர்ல ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொன்ன இல்லையா, ராம ஜன்ம உற்சவத்தின் பொழுது. அப்ப ரொம்ப அழகாக எல்லாரும் பிரமிச்சு போகும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது. சமர்த்த ராமதாசருடைய ஒரு சிஷ்யனுடைய வைபவம். அந்த சிஷ்யன் பெயர் அம்பாஜி, கிருஷ்ணாஜி பந்த் குல்கர்ணின்னு ஒருத்தர் இருந்தார். அழகா அவர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்ட உடனே கொஞ்ச நாள்லயே அவரோட மனைவியும் குழந்தையுமே இறந்து போயிடுறார். குழந்தை பிறந்த உடனே. ஸோ அது என்ன ஆயிடுது, கிருஷ்ணாஜி பந்த் அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஊரை விட்டு போயிட்டார். அப்படி யாத்திரை போறேன்னு போயிட்டார். பல ஊர்கள் சுற்றினவர் கோலாப்பூர் மகாலட்சுமியை பார்க்க வர்றார். கோலாப்பூர் மகாலட்சுமிய பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளவு தூரம் சந்தோஷம் வந்துடுத்து. அங்க அவர் டெய்லி மகாலட்சுமிக்கு முன்னாடி உட்கார்ந்து அழகா நிறைய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் ஜபிச்சுட்டே இருந்தார். அப்ப அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தார், பாராபாஜி பந்த் குல்கர்ணின்னு அவருக்கு பேர். அப்ப இந்த பாராபாஜி பந்த் அது ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர். எல்லாருமே அவர் ரொம்ப கொண்டாடுவார். பார்வாஜி பந்த் சொல்வா. பார்வாஜினா மரியாதைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம், மானனீய அப்படின்ற மாதிரி. இந்த பார்வாஜி பந்த் கோலாப்பூர்ல இருக்கார். அவர் இவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறார். இவருடைய ஸ்ரத்தை எல்லாம் பார்த்தோன்னே பார்வாஜி பந்த் தன்னுடைய தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ரக்மாபாயி அப்படின்னு பேர் அவளுக்கு. ருக்மிணியை சொல்ல ருக்குமாயின்னு, அந்த மாதிரி ரக்குமாபாயி. ரெண்டு பேருக்கும் அழகா கல்யாணம் ஆகிறது. இதெல்லாம் நடக்கிறது கோலாப்பூர்ல. கோலாப்பூர் மகாலட்சுமி ரொம்ப விசேஷமானவை. வருஷத்துல ஒரு 2 தடவை இந்த கிரணோத்சவம்னு ஒன்று நடக்கும் கோலாப்பூர் மகாலட்சுமி கோவில்ல. அதாவது 31 ஜனவரி, பிப்ரவரி 1, பிப்ரவரி 2 இந்த 3 நாள். அதே மாதிரி நவம்பர் 9, 10, 11 கட்டாயம் ஒரு தடவை பார்க்கணும். நான் ஒரு தடவை போயிருந்த பொழுது பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. அந்த ஸ்க்ரீன்ல தான் பார்த்தோம். கோவில் உள்ள போய் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்பொழுதே சந்தோஷமா இருந்தது. ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு காமிச்சது. அதாவது என்னன்னா, அந்த கரெக்டா அந்த தேதிகளில் 31 ஜனவரி, 1 பிப்ரவரி, 2 பிப்ரவரி, அது மாதிரி 9th, 10th, 11th நவம்பர், இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சூரியனுடைய கணங்கள் அந்தி சாயும் பொழுது இந்த சூரிய கணங்கள் கரெக்டா 31 ஜனவரி அந்த மகாலட்சுமியுடைய திருவடியில அந்த கணங்கள் விழும். கொஞ்ச நேரம் இருக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி மகாலட்சுமி தாயாருடைய அந்த மத்திய பாகம் உடம்புல அந்த
சூரியனுடைய கிரணங்கள் விழும். 3வது நாள் நேற்று தான் அது. 3வது நாள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மகாலட்சுமி தேவி அப்படி சூரிய கணங்கள் அப்படி ஜொலிப்பா. அதே மாதிரி நவம்பர் 9, 10, 11 நான் ஒரு நவம்பர்ல தான் போனேன்னு நினைக்கிறேன். அப்பதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு சூரியனுடைய கணங்கள், அதனுடைய டிராவலிங், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு கோவில். அது என்ன, சூரியன் உதிக்கும் பொழுது கூட இல்லை, சூரியன் அந்தி சாயும் பொழுது, அந்தி சாயிற சமயத்தில் அப்படி இறங்கிறதுக்கு முன்னாடி தேவியுடைய திருவடியில முதல்ல கிரணங்கள், அடுத்த நாள் அதற்கு மேல 3வது நாள் சரீரம் முழுக்க பல ஜொலிப்பா தேவி. அதுக்கு பேர் கிரண உற்சவம்னு பேர். சூரியனுடைய கிரணங்கள்னாலே நடக்கின்ற உற்சவம் கிரணோத்சவம்னு பேர். அவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்கா, சூரியனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கா. நீங்க வீடியோ பார்க்கலாம், போட்டோஸ் இருக்கு நெட்ல, அப்படின்னு போடுறேன். அது இன்னைக்கு கோலாப்பூர் தேவி ஞாபகப்படுத்திட்டா. சரியா இன்னைக்கு நம்ம கோலாப்பூர்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதுதான் அழகு. இன்னைக்கு ஏதோ ஃபேஸ்புக்கில் பார்த்தா கிரணோத்சவம் டேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். கரெக்டாக இன்னைக்கு பார்த்தா நமக்கு இந்த கோலாப்பூர்லேயே சமர்த்த ராமதாசர் வைபவம், அந்த கிரணோத்சவம், இந்த மாதிரி நிறைய கோவில்களில் உண்டு. இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் சந்நிதியில் அந்த கோவில் இருக்கக்கூடிய தெய்வ ரூபங்கள் மேலே சூரியனுடைய கிரணங்கள் விழும். அது மாதிரி ஈக்குனக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல வருஷம் நடக்கிறது. ஓகே, இன்றைய கேள்வி அதுதான். எந்த தேதிகளில் பத்மநாபருடைய திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல ஈக்வினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த கிழக்கு கோபுரத்துல அப்படியே அந்த நடுவில் இருக்கக்கூடிய வாயில்கள்ல ஜோரா அந்த சூரியனுடைய கணங்கள் வரும். அது என்ன டேட் கண்டுபிடிக்கும். ஓகே, திருவனந்தபுரத்தில் இருக்கவாளுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், திருவனந்தபுரம் இன்னும் தெரியாதவாளும் இருப்பான். ஃபைண்ட் அவுட். அது போய் பார்க்கணும். ரொம்ப அழகா இருக்கும். பார்த்தது இல்லை, இப்போ நிறைய படிச்சிருக்கேன். இதுக்காக ஒருத்தர் அந்த டைம்ல திருவனந்தபுரம் போகணும். நம்ம தேசத்துல கொட்டி கிடக்க அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு அப்படி ஒரு பேராசையோ நியாயமான ஆசையோ ஏதோ ஒரு ஆசை. ஆனா இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துடணும். நம்ம தேசத்தினுடைய அபரிமிதமான அதிசயங்கள், அற்புதங்கள், நுணுக்கங்கள், ரகசியங்கள் அத்தனையும் பார்த்துடணும்னு ஒரு வெறிகொண்டு ஓடிட்டு இருக்கேன், வெறிகொண்டு தேடிட்டு இருக்கேன் ரெண்டுமே. ஏன்னா அதான் என் தேசம், என் சனாதன தர்மம், என் மூதாதையர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் அப்படின்னு ஒரு திமிர் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆமாயா, நாங்கெல்லாம் பெரிய ஆள் தான், எங்க அப்பா அம்மா, எங்க தாத்தா பாட்டி, எங்க மூதாதையர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒரு நெஞ்சு நிமிர்ந்து ஒரு திமிரில் தான் அலையணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைய கேள்வி கேட்டாச்சு. ஓகேவா? அப்பாடா, இன்றைய கேள்வி என்ன நீங்க தேடிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ கோலாப்பூர்ல இந்த கிருஷ்ணாஜி பந்த் இருக்கார். கோலாப்பூர் மகாலட்சுமி ஆசீர்வாதத்தினாலே ரக்மா பாயினோட அவருக்கு கல்யாணம் ஆகிறது. ஆச்சு, அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அம்பான்னு சொல்வா இல்லையா தேவிய. அப்ப அவளுக்கு பிறக்கிற முதல் குழந்தை அம்பாபாயி, அம்பாஜி அப்படின்னு சொல்லுவா. சரியா? அம்பாஜி. இந்த கிருஷ்ணாஜி அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அவன் பேர் தத்தாத்ரேயான்னு பேர் வைக்கிறான். கொஞ்ச நாள் ஆயாச்சு, இவர் எப்படி கிளம்புற கோலாப்பூர்ல இந்த கிருஷ்ணாஜி பந்த் கிளம்பிடுறார். 1636 இந்த அம்பாஜி பிறக்கிறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப சமத் ராமதாசருக்கு கிட்டத்தட்ட ஒரு 28-30 வயசு மேல இருக்கும் வச்சுக்கோங்களேன். 32 வயசு மேல இருக்கும் இந்த பையன் பிறக்கும் பொழுது. ஓகேவா?
சமர்த்தராமதாஸ் 12 வயசுல வீட்டை விட்டு ஓடுறார். அதுக்கப்புறம் 12 வருஷம் சாக்லேட் தபஸ் பண்றார். அப்புறம் 12 வருஷம் யாத்திரை போறார். அதுக்கப்புறம் திரும்பி எல்லா ஊரெல்லாம் சுற்றி திரும்பி வரார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த பையன் அங்கே வளர்ந்துட்டு இருக்கான். கிருஷ்ணாஜி பந்த் திரும்பி யாத்திரை போறார். அப்படியே போறார். காசியில போய் சன்னியாசம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவரை பத்தி விஷயம் எதுவும் கிடைக்கல. அப்ப 1645 சமர்த்த ராமதாசர் பல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கார். அப்ப அவர் கோலாப்பூர் வரார். யாரு? சமர்த்த ராமதாசர். கோலாப்பூர் டெய்லி உபன்யாசம் தான் நடக்கிறது. அப்ப ரொம்ப சந்தோஷம், நிறைய பேருக்கு. அப்ப ஒரு நாள் இந்த பிரவாஜி பந்த் அவர் சமர்த்த ராமதாசன், நீங்க ஒரு நாள் அடியனுடைய குடிசைக்கு வரணும், பொன்னடி சாத்தனம், குருநாதர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவர் சரி சமர்த்த ராமதாச பார்க்க ரொம்ப ஸ்ரத்தையோட கதை கேட்கிறார். நல்ல பணக்காரர், நல்ல புத்திசாலி. ஆனா இந்த படம் தாம்பீகம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நாள் சரி வரேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சமர்த்த ராமதாசர் வீட்டுக்கு போறார். போனா அழகா அவருக்கு வரவேற்பு எல்லாம் பண்றார். அங்க சமர்த்த ராமதாசர் அவருக்குலாம் விஷயம் சொல்றார். அப்போ ஒரு சின்ன பையன், இந்த அம்பாஜி இருக்கான் இல்லையா, அவன் இங்க அங்க சுத்தின்னு இருக்கான். சமர்த்த ராமதாசர் பார்க்க ரொம்ப அழகா பார்த்து எல்லா வேலையும் சதியோட பண்ணிட்டு இருக்கான். இந்த அம்பாஜி யார் அப்படின்னா இவருடைய மருமா, தங்க பிள்ளை. இந்த பர்வாஜி பந்த் இருக்கார் இல்லையா, பாராவ்ஜி, அவருடைய இவர் தான் தாய் மாமா, மருமா. அப்ப அவன் எல்லாம் அந்த பூஜைக்கு சாமான் எடுத்து வைக்கிறது, சமர்த்த ராமதாஸுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கறது, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் அந்த பையன். துருன்னு இருக்கு. அப்ப எனக்கு உபதேசம் பண்ணுவாங்க. உபதேசம் எல்லாம் பண்றார். யாரு? சமர்த்த ராமதாசர் இந்த பார்வாஜி பந்துக்கு. அப்ப அவர் கேட்கிறார், இந்த பார்வாஜி பந்த் சொல்றார், இந்த மாதிரி நீங்க எனக்கு உபதேசம் எல்லாம் கொடுத்தாச்சு, என் வீட்டுக்கு வந்தாச்சு, இப்ப நான் குரு தட்சணை கொடுக்கணும். நம்ம சாஸ்திரப்படி குருவுக்கு என்ன தட்சணை வேணும்னு கேட்டு கொடுக்கணும். நீங்க உத்தரவு கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன குரு தட்சணை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்க சமர்த்த ராமதாஸ் சொல்றார், அப்பா எனக்கு இதுதான் தேவைன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் எந்த நிலைமையா இருந்தாலும் என் ராமராயா என்ன அழகா பார்த்துக்கலாம். அதனால எனக்கு தேவைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு நீ தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உனக்கு ஒரு தீர்மானம் இருக்குன்னா, இந்த தேசத்திற்காக ஸ்ரீ ராமனுக்காக இந்த பிள்ளை எனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டார். ஏற்கனவே டாக்லி ஞாபகம் இருக்கா? அங்க ஒரு பையன், யார் அவன் பேர் ஞாபகம் சொல்லுங்க, அவனை டாக்லியை உட்கார வச்சுட்டு வந்துட்டார். அவன விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் டிசேபிள். இப்ப இவனை கேட்டார். அப்ப பார்வாஜி பந்த் சொன்னா, கையை கூப்பிட்டார், மகாராஜ் என்னிடத்துல எனக்கு அதிகாரம் உள்ள விஷயங்கள்ல நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன். ஆனா இந்த பிள்ளை விஷயத்துல எனக்கு அதிகாரம் இல்லை மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இது என் தங்கையினுடைய பிள்ளை, என் மருமா. அவனுடைய விஷயத்துல தீர்மானிக்கிற அதிகாரம் அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தானே இருக்கு. ரொம்ப அழகு. தன்னுடைய தங்க பிள்ளை தான், இவர் தான் அவளெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இவர் தான் அவர்களுக்கெல்லாம் கார்டியன். இவர்களாலே தான் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனா அந்த லிமிட் தாண்டல பாருங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப அழகான ஒரு குணம்.
அந்த ஒரு நிதானம் இருக்கணும். எனக்கு வேண்டப்பட்டவா தான், எனக்கு உரிமை இருக்கு, எடுத்துக்கூடாது. நம்ம எடுத்துட்டோம்னா அது தப்பு. எந்த இடத்துலையுமே கூடுமான வரைக்கும் உரிமையை எடுத்துக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க. இந்த உரிமையை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாம யார் மேல உரிமை எடுத்துக்கிறோமோ அவர்கள் அதன்படி நடக்கலைன்னா ஒரு ஆதங்கம் வரும், அதிருப்தி வரும், கோபம் வரும், அவ மேல வெறுப்பு வரும், மனசுல கலக்கம் வரும். ஸோ அது பிள்ளையா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கையா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், அது ஒரு லெவல் வரைக்கும் உரிமை இருக்கலாம். அதுக்கப்புறமா அவரவர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அவரவர்கள் தான் அதை தீர்மானிக்கணும், அவரவர்கள் தான் ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும். நாம போய் அதில் முந்திரி கொட்டத்தனம் பண்ணக்கூடாது. ரொம்ப அழகா பார்வாஜி பந்த் சொல்லிட்டார், இந்த விஷயத்துல எனக்கு உரிமை இல்லை சுவாமி. அவர் சொல்லும் பொழுது அவர் தங்க கேட்டு இருக்கா, அந்த பசங்கள்லாம் கேட்டு இருக்கான். அப்ப அவர் கண்கள்ல கண்ணீர். இந்த தங்கைக்கு அவ்வளவு பெரியவர் என்னோட அண்ணா, அவரால் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் என்ன அழகா விஷயம் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பிட்டு, அண்ணா நான் விஷயம் சொல்லலாமா? சொல்லுமா. அப்ப சமர்த் ராமதாசரை பார்த்து அந்த ரக்குமாபாய் சொன்னா, சுவாமி பெரிய பாக்கியம், நீங்க இந்த பிள்ளைய கேட்கறதுலாம் எங்களுக்கு பெரிய பாக்கியம். கூடவே இன்னொன்னு சொல்லலாமா? சொல்லுமா. என்னையும் இந்த பிள்ளையும் உங்களுடையவே அழிச்சுட்டு போயிடுங்கோளே, எடுத்துட்டுருங்கோளே, உங்களுடைய சொத்தாக எங்க எல்லாருமே எடுத்துட்டுருங்கோளே. எங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியாது, நீங்க அம்பாஜியை தான் கேட்டேன். ஆனாலும் இந்த தத்தாத்திரேயனும் நானும் கூட உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வரும், எங்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்ட்டா. சமர்த்தராமதாஸ் ரொம்ப சந்தோஷம். அதோட பார்வாஜி பந்துக்கு அவ்வளவு சந்தோஷம், கையை கூப்பிட்டார். சமர்த்தராமதாசர் சந்தோஷப்பட்டார். சரி அப்படின்ட்டார். இவ 3 பேரையுமே அழிச்சுட்டு சமர்த்தராமதாசர் கோலாப்பூர்ல இருந்து கிளம்புறார். கோலாப்பூர்ல இருந்து கிளம்புறார். கோலாப்பூர் அவர் கொஞ்ச நாள் இருக்கார். ஆனா அந்த இடத்துல இந்த சிஷ்யன் கிடைச்சுட்டான், இந்த அம்பாஜி தத்தாத்திரே. கொஞ்ச நாள் அங்க இருக்க வரைக்கும் அந்த அம்பாஜி அடியை எழுதணும், எழுதி பழகணும், நல்லா முத்து முத்தா எழுதணும் அப்படின்னு சொல்லி அவனை அழகா ட்ரெயின் பண்றார் சமர்த்த ராமதாசர். எல்லா காரியத்திலையுமே ஒரு நுணுக்கம் இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும், ஒரு நளினம் இருக்கணும். சும்மா ஒரு இருக்க முடியாது, அப்படி காட்டு செடி போல இருக்கக்கூடாதுரா அப்படின்னு குருஜி அம்மா. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. எவ்வளவு தூரம் நுணுக்கமா என்ன செதுக்கியிருக்கார்கள் எனக்கு தெரியும். நிஜமாவே குரு அப்படி செதுக்கிறான் நம்மள. தகுதியே இல்லாத நம்மை பொருள் இல்லாத என்னை ஒரு பொருளாக்கி அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி செதுக்கிட்டு அழைச்சிட்டு போறார். ஷிர்காவ் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்றார். அந்த மடத்துக்கு இந்த தத்தாத்திரேயன் அப்புறமா இந்த ரக்குமாபாய் அவள் அந்த இடத்த பார்த்துக்க சொல்லிட்டு அம்பாஜியை மட்டும் கூட்டிண்டு பல ஊர்கள் சுத்துறார். அப்பதான் அம்பாஜியை கூட்டிண்டு மசூர் கிராமத்துக்கு வரார். அப்பதான் மசூர்ல ராம ஜன்ம உற்சவம். அப்ப சமர்த்த ராமதாசர் எந்த வீதியெல்லாம் அந்த ரசம் வரப்போறது, அந்த வீதியெல்லாம் முன்னாடி போய் பார்ப்போம். இன்னைக்கு ரதம் எல்லாம் ரெடியா இருக்கு, எந்தெந்த வீதியெல்லாம் கரெக்டா இருக்கா, எங்கெல்லாம் சின்ன சின்ன சந்துகளா இருந்தா கஷ்டம், ரதம் திரும்பணும், வேற எங்கேயாவது இடைஞ்சல் இருக்கா அப்படி பார்த்துட்டு வரா. அப்ப ஒரு இடத்துல ஒரு இடைஞ்சல். என்ன இடைஞ்சல், என்ன பண்ணார், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா ஸ்ரீராம
राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम जय बोलो सीता रामचंद्र भगवान की जय जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय जय बोलो भारत माता की जय जय हिंद जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय जय बोलो कोल्हापुर महालक्ष्मी देवी की जय राधे कृष्ण।